வெல்கம் டு துர்காதேவி சரணம். இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை துர்க்கை அம்மனை வழிபடுவதற்கு சிறந்த ஒரு நாளாக இருக்கின்றதுங்க. அதில் வந்துட்டு கல்லுப்பை வைத்து நம்ம பரிகாரம் செய்வதால் நமக்கு இருக்கின்ற கடன் எல்லாமே முழுவதுமாக அப்படியே கரைந்துவிடும். அப்படி ஒரு அற்புத நாள் என்று சொன்னால் இன்றைய துர்க்கை அம்மன் வழிபடுவதற்கு ஒரு சிறந்த நாள். செவ்வாய்க்கிழமை இன்றைய தினம் ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பை உங்களோட கையில் எடுத்துக்கோங்க. ஒரு உள்ளங்கை அளவுக்கு கல்லுப்பு போதுங்க. அந்த கல்லுப்பை உள்ளங்கையில் நீங்க இறுக்கி பிடித்துக்கொண்டு, என்னை பிடித்த கண் திருஷ்டி எல்லாமே என்னை விட்டு விலகணும் என்று குலதெய்வத்தையும் துர்க்கையம்மனையும் மனமுருக பிரார்த்தனை செய்துக்கோங்க. அப்படி பிரார்த்தனை செய்யும்போது ஓம் தும் துர்க்கையை நமக என்று சொல்லி உள்ளங்கையில் இருக்கும் கல்லுப்பை உங்களோட தலையை 3 முறை சுற்றி அந்த கல்லுப்பை குளிக்கின்ற தண்ணீர போடுங்க. அந்த கல்லுப்பு கலந்த தண்ணீரில் நீங்க இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை குளித்து விடணுங்க. அதற்கப்புறமா வழக்கம் போல உங்களுடைய வேலையை துவங்கலாம். செவ்வாய்க்கிழமை இன்றைய தினம் ராகுகால நேரத்துல துர்க்கையம்மனுக்கு கோவிலுக்கு சென்று விளக்கு போட்டு குங்கும அர்ச்சனை செய்து மனமுருக பிரார்த்தனை செய்யுங்க. இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை மாலை துர்க்கையம்மன் கோவிலுக்கு செல்வதற்கு முன்பு கூட இந்த கல்லுப்பு குளியலை நீங்க கண்டிப்பாக குளிச்சுடணுங்க. உங்களுடைய கடன் சுமையும் கண் திருஷ்டியையும் குறைய வேணும் அப்படின்னு சொல்லி அம்பாளை வேண்டி அம்பாள் பாதத்துல இருந்து ஒரு எலுமிச்சம்பழத்தை கொண்டு வந்து உங்க வீட்டு பூஜை அறையில வைத்தாலே கடன் குறையும், கண் திருஷ்டியும் குறையும் என்பது நம்பிக்கைங்க. வாரத்திற்கு இந்த மாதிரி ஒரு முறை துர்க்கையம்மன் கோவிலில் இருந்து புதிய எலுமிச்சம்பழத்தை அந்த அர்ச்சகரிடம் கேட்டு வாங்கி கொண்டு வந்து பூஜை அறையில் வைத்துவிட்டு பழைய எலுமிச்சம்பழத்தை கால்படாத இடத்துல போட்டுருங்க. தொடர்ந்து இப்படி கடன் சுமை குறையும் வரை இந்த பரிகாரத்தை செய்யலாங்க. குறைந்தது 5 வாரம் இல்ல அதிகபட்சம் 11 வாரமாவது இந்த பரிகாரத்தை செய்யும் போது வாழ்க்கையில இருக்கும் கஷ்டங்கள் எல்லாமே குறைந்து, துன்பங்கள் குறைந்து நல்லது நடப்பதை நீங்க கண்கூடாக காணலாங்க.